கடந்த வாரம் 24/6/2016 அன்று சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி என்ற இன்ஜினியர் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக எக்மோர் ரயில்வே காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிறகு அந்த வழக்கு சென்னை பெருநகர காவல்துறைக்கு வந்தது. அதன் பிறகு அடிஷனல் கமிஷனர் சவுத் சங்கர் தலைமையின் கீழ் ஜேசி ஈஸ்ட் மனோகரன், ஜேசி சவுத் அன்பு, டிசி ட்ரிபிள்கே பெருமாள், டிசி டி நகர் சரவணன் மற்றும் அடிஷனல் டிசிஸ், ஏசிஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் என்று பல அதிகாரிகள் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்வதிலே ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கு புலன் விசாரணைக்கு வந்த பிறகு நாங்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். உங்களிடத்திலே கிடைத்த எல்லா தகவலையும் எங்களுக்கு அனுப்புங்கள். அதை ரகசியமாக வைத்துக்கொண்டு தீர விசாரித்து புலன் விசாரணையை விரைவில் முடிக்க ஏதுவாக இருக்கும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அதன்படி சென்னை மற்றும் தமிழகம் என்று இல்லாமல் பலர் வெளிநாடுகளில் இருந்தும் எங்களுக்கு பல்வேறு தகவல்களை அளித்தார்கள். அந்த ஒவ்வொரு தகவலையும் தீர விசாரித்து இந்த தனிப்படையினர் அவர்களுக்கு இந்த வழக்கில் எந்த அளவிற்கு சம்மதம் இருக்கிறது இல்லை என்பதை கண்டறிந்தார்கள். அதுபோலவே சுவாதியினுடைய பெற்றோர்களும் புலன் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பையும் வலியையும் பொறுத்து கொண்டு புலன் விசாரணை அதிகாரி அவர்களை அணுகி விசாரித்த போது அவர்களுக்கு தெரிந்த அனைத்து விவரங்களையும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்போடு வழங்கினார்கள். பல குழுக்களாக சென்ற காவல்துறையினர் சூளைமேடு, நுங்கம்பாக்கம் போன்ற பல்வேறு இடங்களிலே விசாரணை மேற்கொண்டார்கள். அதுபோலவே சுவாதி வேலை செய்த நிறுவனத்திலும் மற்றும் அவர் பயணம் செய்த பல்வேறு இடங்களிலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டார்கள். இப்படி பல முறைகளில் பல வழிகளில் விசாரணை மேற்கொண்டதன் விளைவாக குற்றவாளி யார் என்பது கண்டறியப்பட்டது. அந்த குற்றவாளியை கஸ்டடி எடுப்பதற்காக திருநெல்வேலி காவல்துறையை அணுகினோம். அவர்களும் அந்த ராம்குமார் என்ற அந்த 24 வயது உள்ள இன்ஜினியரை
கைது செய்ய உதவினார்கள். அங்கே செங்கோட்டை அருகிலே அவருடைய வீட்டிலே அவரை அணுகிய பொழுது காவல்துறை அவரை நெருங்கிவிட்டதால் அவர் வீட்டின் பின்னால் ஒளிந்திருந்த பொழுது அவருடைய வைத்திருந்த கத்தியின் மூலம் அவருக்கு அவர் செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்ஜுரி ஏற்படுத்தி கொண்டார். காவல்துறையினர் அவரை உடனடியாக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதலுதவி அளித்து அங்கிருந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே மேல் சிகிச்சைக்காக சேர்த்தார்கள். சென்னையிலிருந்து சென்ற சிறப்பு விசாரணை குழுவும் அங்கு திருநெல்வேலி சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த புலன் விசாரணை செய்ய உதவியாக இருந்த அனைத்து மக்களுக்கும் மற்றும் அவருடைய பெற்றோர்களுக்கும் இதற்கு உதவியாக இருந்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கொன்று அங்கொன்றாக நடந்த நிகழ்வுகள் எந்த விதத்திலும் மக்களுக்கு எந்த அச்சமுமின்றி மிக அமைதியான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக சென்னை காவல்துறை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த போட்டோஸ் தான் தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் இந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் இது போல பல விசாரணைக்கு புலன் விசாரணைக்கு கொடுப்பது எந்த அளவுக்கு சரின்னு இருக்காது. அதனால் நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைச்சா நல்லா இருக்கும். போட்டோ கொடுக்கறது நல்லா இருக்காது. அக்யூஸ் போட்டோ கொடுத்து நல்லா இருக்காது. இல்லை, இப்போ விசாரணை இது வரைக்கும் ஒரு அக்யூஸ் தாங்க, கூட்டாளிகள்லாம் யாரும் இது வரைக்கும் இல்லை. அதான் சொல்லியிருக்கேன். பிரயாணம் செய்கின்ற போதும் சரி, மற்றபடி வீட்டிற்கு போகும்போதும் சரி, இதுபோல சில சமயங்களில் சில நாட்களில் தொடர்ந்து சென்றிருக்கிறார். அவரோடு இவர் பழக வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கவே இத்தகைய நிகழ்வு நடந்திருக்கிறது. முழு விவரமும் விசாரணைக்கு பின்பு முழுவதும் வெளிவரும். இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி விடுங்களேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பா டாக்டர்ஸ் சொல்லி தான் முடிவு பண்ணணும். இப்போ நாமளே சொல்ல முடியாது. யாருங்க இல்லைங்க, நான் சொன்னேன். அதாவது சோலைமேடு, நுங்கம்பாக்கம் போன்ற பல பகுதிகளில் காவல்துறையினர் குழுக்களாக சென்று தீவிர விசாரணை செய்தார்கள் அப்படி சொல்லியிருக்கிறேன். அந்த விசாரணை தான் இது வந்திருக்கு. நீங்க சொன்னதும் அடங்கியிருக்கு. இல்லை இல்லை, எல்லா விவரத்தையும் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட்லேயே வாங்கிட முடியாது. கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச பிறகு திரும்ப நம்ம பேசலாம். அதில் ஒரே லெவலில் வந்துடாது. இல்லை, நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க ஒரே கோல் எல்லாம் வாங்கணும்னு பாக்குறீங்க. கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் அலோவஸ் டு டு தி இன்வெஸ்டிகேஷன். நீங்க எல்லாமே யூ ஆர் ஆல்சோ புட்டிங் இன்வெஸ்டிகேஷன், யூ ஆர் ஆல்சோ ட்ரைனிங் அஸ் வெரி வெரி க்ளோஸ்லி, யூ ஆர் ஆல்சோ வாட்சிங் அஸ், அலோவஸ் டு இன்வெஸ்டிகேட். இல்ல, அதே தான் நானும் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க சொல்றேன். கண்டிப்பா விசாரிச்சு அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பதில் சொல்லுவோம். நீங்க கேட்பதற்கு
ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு வந்து அழைச்சிட்டு போறாரு, என்ன மறுப்பு சொல்லிட்டு அது இருக்காது சார். இல்லை நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அது போல பல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே மட்டும் சொல்லுங்கள், தமிழ்நாடு மட்டும் இல்லை, சென்னை மட்டும் இல்லை, ஈவன் வெளிநாடுகளுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் சொன்ன இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது எல்லாமே அவங்க இல்லை, அதான் சொல்ல வந்தேன். அதாவது அவங்க எல்லாமே சின்சியராக நடந்த நிகழ்ச்சி அவங்க பார்த்த வச்சு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொன்றையும் நம்ம தீர விசாரித்தா முடிவு பண்ண முடியுமே தவிர ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இது கரெக்ட் சரி சொல்ல முடியாது. ஒரு கொலாபரேஷன் தேவையா இருக்கு, தீர விசாரிச்சிருக்கோம். எவிடன்ஸும் எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம இப்போ கொடுத்துட முடியாது. இல்லை, அதுதான் சொல்றேன். மெயின் எவிடன்ஸ் அதனால எவிடன்ஸ் எல்லாமே இப்போ இந்த ப்ரொசீஸ் கொடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். அதனால எங்க அந்த எவிடன்ஸஸ் சப்மிட் பண்ண வேண்டுமோ அங்க அது தாக்கல் செய்யப்படும். அதற்கு நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க தான் கேட்டுக்கிறேன். அந்த ப்ரொசீஸ் இருக்கு, 3 மாசம் அந்த ப்ரொசீஸ் கொடுத்ததுல இருக்கு, அதை பாருங்க, அது இருக்குது. இல்ல நீங்க எதை சொல்றேன்னா, நீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் ஒன் கோலி வாங்கணும்னு பாக்குறீங்க. கொஞ்சம் அளவஸ் டு டு இன்வெஸ்டிகேஷன்.